இவன் என்னடா இவன் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு சுற்றுலா போறான்னு நினைச்சீங்கன்னா தப்பு. நான் போறது ஒரு ஆன்மீக பயணம். அதுக்கு முன்னாடி இவனை சமாதானப்படுத்தணும். கூடவே இந்த ஹோட்டல்ல நடந்த ஒரு சம்பவம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க. இந்த ஹோட்டலே ஒரு சம்பவம் தான். இவன் எதுக்கு ஸ்பெசிஃபிக்கா சோகமா இருக்கான்னா, இதை மெனு கூட நினைச்சு திறந்து பார்த்தா அது பில் வைக்கிற புக். இந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி, இந்த ஹோட்டல்ல சாப்பிட்றவங்களை விட சாப்பாடு வர லேட்டா வந்து நேர்ந்து போறாங்க தான் அதிகம். நான் சாப்பிட்டுனே இருக்கும்போது ஒரு குண்டு மிளகா இருந்தது. அந்த மிளகா தூக்கி நான் ஒரு கிண்ணத்துல போட்டு வச்சிருந்தேன். திடீர்னு பார்த்தா எனக்கே ஷாக்கு. என்னடா அது குலோப் ஜாம் வச்சாங்களா? நம்ம கவனிக்கலன்னு பார்த்தா நான் போட்ட குண்டு மிளகா. சாப்பாடு ஆவரேஜ் தான். அந்த சூப்பர் சும்மா சர்க்காஸ்டிக்கான சூப்பர். இந்த ஹோட்டல்ல நீங்க சாப்பிடும்போது மத்தவங்க எல்லாம் உங்க இலையே பார்ப்பாங்க. எதுக்காகனா சண்டை போட. இதுக்கு இடைப்பட்ட கேப்ல மோரை ஃபர்ஸ்ட் குடிக்கிறதா ரசத்தை ஃபர்ஸ்ட் குடிக்கிறதான்னு சந்தேகம். எதுக்காக சண்டை போடுவாங்க அப்படின்னா, அவங்க டேபிளுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சண்டை தான். அப்படியே ஸ்டைலா கண்ணாடிலாம் மாட்டிட்டு கவர கட்டை வாங்கி வாயில போட்டுக்கின்னு முடக்குன்னு கடிக்க முடியாம கடிச்சுக்கிட்டு, தங்கச்சி சொல்ற மொக்க ஜோக்குக்கு சிரிச்சுக்கிட்டு, தம்பியோட ஆசைக்கு என்னங்க செஸ் விளையாடிக்கிட்டு, என்னமோ ஏதோன்னு பேசிக்கிட்டு அப்படியே போனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மலை. நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நாங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு. செஞ்சி மலை. நாங்க திருவண்ணாமலை நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த மலைகளை பார்த்தா நம்ம கை சும்மா இருக்குமா, நமனமுன்னு சொல்லாது. அதனால கேமரா எடுத்து சும்மா பச்சக் பச்சக்குன்னு சில ஷார்ட்ஸ் எடுத்தேன். வைத்த காய போட்ட நம்ம தம்பிக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு பர்கர் கடையில வெஜ் பர்கர் வாங்கிட்டு கோயிலை நோக்கி எங்களோட பயணம் தொடர்ந்தது. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள ரொம்ப அழகான விஷுவல்ஸ், கோபுரங்களோட விஷுவல்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மறக்காம ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.